ராயன் படத்துக்கு தேசிய விருது தமிழ் ரசனை, தமிழர்களுடைய ரசனை மீது அவங்களுடைய அபிப்பிராயம் என்னவாக இருக்கும்? தேசிய விருது கொடுத்த படமே வந்து இவ்வளவு குப்பையாக இருக்கு. கலா மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மானாட மயிலாடல மார்க் போடுறதுக்கு தகுதியானவங்க. ஆனால் ஒரு திரைப்பட தேர்வு கமிட்டிக்கு ஜூரியாக இருப்பதற்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன். தேசிய திரைப்பட விருதுகளில் தனுஷ்காக 2 விருதுகள் கொடுக்கப்பட்டிருப்பதன் பின்னணியில் அரசியல் இருக்கும். இத்தனை நாள் இல்லாமல் ஒரு கொடி வந்து இப்போ திடீர்னு வைரல் ஆகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் கண்டிப்பாக யோசிக்கணும். களம் டிஎன் மேக்ஸ் நேயர்களுக்கு ராபின் சூர்யாவின் அன்பு வணக்கங்கள். சார் வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சமீபத்தில் திரைத்துறை அவார்டு 72வது வருடத்தில் நேஷ்னல் அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு பாலிடிக்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா ராயன் படத்துக்கு அவார்டு கிடச்சிருக்கு, கேப்டன் மில்லருக்கு அவார்டு கிடச்சிருக்கு. ஸோ தனுஷ் அவர்களுடைய நடிப்பு நம்ம குறை சொல்லவே முடியாது. ஆனால் வட சென்னை படத்துக்கு அவார்டு வாங்காத தனுஷ் அவர்களுக்கு ராயன் படத்துக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அதே டைமில் வந்து தங்கலான் இந்த மாதிரியான படங்களுக்கெல்லாம் கிடைக்கல அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது இல்லைங்களா? ஸோ இதில் உண்மையாகவே பாலிடிக்ஸ் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு விஷயம், முக்கியமாக காஸ்டியூம் டிசைனர் அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து புஷ்பா படம் வாங்கியிருக்கு. ஆனால் தங்கலான் படத்தில் அவ்வளோ ஒரு இருந்திருக்கும் காஸ்டியூம், இதெல்லாம் இதுக்கெல்லாம் கிடைக்கல அப்படின்னு இது நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இந்த 72வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்பில் பெரிய அரசியல் இருக்கிறது. தனுஷ் ஒரு நடிப்பு அசுரன் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. தமிழை பொறுத்த வரைக்கும் பத்மஸ்ரீ கமல்ஹாசனுக்கு அடுத்து மிகச்சிறந்த நடிகர் என்றால் அது தனுஷ் தான். ஆனால் தனுஷ்னுடைய மற்ற படங்களுக்கு இப்போது அவருக்கு ஏற்கனவே 2 தேசிய விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆடுகளம் படத்துக்கும் அசுரன் படத்துக்கும். அதுக்கு பிறகும் வேறு படங்களுக்கு கொடுத்துருந்தால் அதில் தவறு கிடையாது. ஆனால் கேப்டன் மில்லர் படம் வந்து ரொம்ப மிக்சட் ரிவ்யூஸ் பெற்ற படம். அது வந்து தமிழ் தேசியம் பேசுதா, இந்திய தேசியம் பேசுதா, அல்லது வந்து சமூக நீதி பேசுதா, அது என்ன கருத்தியலே அந்த படம் முன்வைக்கிறது அப்படிங்கிறதே வந்து யாருக்கும் புரியாத ஒரு குழப்பமாக இருக்கிற படம் அது. இருந்தாலும் அந்த படத்துக்கு ஸ்பெஷல் மென்ஷன் அவார்ட் தனுஷுக்கு கொடுத்துருப்பது கூட பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஆனால் ராயன் படத்துக்கு சிறந்த படம் என்கிற விருதை கொடுத்தது மன்னிக்க முடியாத குற்றம். 2 விஷயங்களை நான் இதில் சொல்கிறேன். முதலாவது, அதே 2024ஆம் ஆண்டில் வெளிவந்த நீங்கள் சொன்ன மாதிரி தங்கலான் படமாகட்டும், லப்பர் பந்து படம், அது வந்து ஜாதி வித்தியாசங்களை களைய சொல்கிற, பிரச்சார நடி இல்லாமல் ரொம்ப கதையோட்டத்தோடு இயல்பாக அதை சொல்கிற ஒரு நல்ல படம். அது மக்களால் கொண்டாடப்பட்ட படம். அந்த படத்தையும் நிராகரிச்சிட்டாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த வேட்டையன் படம் மிகச்சிறந்த படம். கதைக்களம் ரொம்ப அருமையான கதைக்களம் அது. அப்படி ஒரு கதைக்களத்தில் நடிக்கிறதுக்கு எந்த ஒரு மாஸ் ஹீரோவும் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா பொதுவாக இங்கே வந்து ஃபேக் என்கவுண்டர்ஸை ஆதரிக்கிற மனநிலையை வந்து வளர்த்துக்கிட்டு வராங்க மீடியாக்கள் மக்கள் மத்தியில். ஸோ ஃபேக் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக நடிக்கிற கதாபாத்திரங்களை மாஸ் ஹீரோக்கள் விரும்பி செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான என்கவுண்டர்களுக்கு எதிரான கருத்தியலை கொண்ட படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்ததுங்கிறது அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். இது கருத்தியலாக மிக முக்கியமான படம். அதே படத்தில் நீட் எக்ஸாம் போன்ற விஷயங்களுக்கு எதிரான கருத்துக்களும் பூடகமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த அது வந்து மக்களால் கொண்டாடப்பட்ட படம் தான். அந்த படத்துக்கும் இவங்க விருது கொடுக்கல. இது போல் 2024 வந்த இன்னும் சில நல்ல படங்கள் கூட இருக்குது. ஆனால் அந்த படங்களுக்கெல்லாம் சிறந்த படம் விருது கொடுக்கலைங்கிறது முதல் குற்றச்சாட்டு. 2வது குற்றச்சாட்டு, சரி இவங்க விருது கொடுத்த படத்தினுடைய தரம் என்னன்னு பார்த்தாக்கா ரொம்ப குப்பையான படம். சமூகத்துக்கு
ஆபத்தான படம். எந்த படங்களை சொல்கிறீங்க சார்? இந்த இவங்க விருது கொடுத்துருக்கிற ராயன் படம் ஓ, சமூகத்துக்கு ஆபத்தான வன்முறை கலாச்சாரத்தை போதிக்கிற படம். அண்ணன், தம்பி, தங்கச்சி. தங்கச்சியை மானபங்கப்படுத்த முயற்சிக்கிற ஒரு கூட்டத்தோடவே தம்பி போய் சேர்ந்து கொள்கிறான். அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அண்ணனை கொலை பண்ணுறதுக்கு அவன் முயற்சி பண்ணுறான். அண்ணன் தம்பியை போட்டு தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுறான். அதுக்கு பிறகு கடைசியில் அந்த தங்கச்சியை வந்து அந்த ரெண்டாவது அண்ணனை அந்த வில்லன்கள் கூட்டத்தோடு சேர்ந்த அண்ணனை தங்கச்சி போட்டு தள்ளுறாங்கன்ற மாதிரி கதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் ஃபுல்லாக வந்து கதையிலையும் ஃபுல்லாக வன்முறை தான். காட்சிகளில் வந்து ரத்தம் தெறிக்கிற வன்முறைகள் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது அந்த ஆண்டில் வந்த படங்களிலேயே அதீத வன்முறை கொண்ட படம்னா ராயன் தான். இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க வன்முறை காரணமாக. இப்போது இந்த படத்தை தேசிய விருது அறிவிச்சிருக்கிறதுனால மற்ற மொழியைச் சேர்ந்த இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள், சினிமா ரசிகர்கள் என்ன நினைப்பாங்க? ராயன் படத்துக்கு தேசிய விருது கொடுத்துருக்காங்க, அந்த படத்தில் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு அவங்க பார்ப்பாங்க. ஓடிடி தளங்களில் பார்த்தா தமிழர்களுடைய ரசனை மீது அவங்களுடைய அபிப்பிராயம் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக. தேசிய விருது கொடுத்த படமே வந்து இவ்வளவு குப்பையாக இருக்கு, அப்போ வந்து தமிழில் வந்து மற்ற படம்லாம் இதை விட குப்பையாக இருக்கும் போது இருக்குது அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. இந்த படத்தினுடைய ஜூரிக்களாக தமிழ்நாட்டில் 2 பேர் செயல்பட்டிருக்காங்க. ஒருத்தங்க கலா மாஸ்டர், இன்னொருத்தர் டைரக்டர் ஈவி கணேஷ் பாபு. கலா மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மானாட மயிலாடலில் மார்க் போடுறதுக்கு தகுதியானவங்க. ஆனால் ஒரு திரைப்பட தேர்வு கமிட்டிக்கு ஜூரியாக இருப்பதற்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு நான் கேட்குறேன். ஒரு திரைப்பட தேர்வு கமிட்டிக்கு ஜூரியாக இருக்கணும்னா அதுக்கு இனிமேல் வரும் காலங்களில் இப்படி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னு நான் சொல்கிறேன். ஜூரியாக இருக்கணும்னா ஒன்று அவங்க சினிமா டைரக்டராக இருக்கணும், அல்லது அட்லீஸ்ட் டைரக்டருக்கு அடுத்து அதிகமான டெக்னிக்கல் நாலேஜ் கொண்டவர் எடிட்டராக இருக்கணும். இந்த 2 தகுதிகளுமே இல்லாமல் ஒரு கொரியோகிராஃபர் வந்து ஒரு சிறந்த டைரக்ஷன், சிறந்த படம், சிறந்த நடிப்பு அப்படிங்கலாம் தேர்வு செய்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க பிஜேபியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ரெண்டாவது, இந்த மாதிரி சிறந்த திரைப்படம் அப்படின்னு விருது அறிவிக்கும்போது அது வந்து யூ சர்டிஃபிகேட் படமாகத்தான் இருக்கணும் அப்படின்னும் சட்ட திருத்தம் கொண்டு வரணும். இதுக்கு வந்து யாராவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கூட போடலாம் கோர்ட்டில். ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் எதுக்காக இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க? வன்முறை அதிகன்றதுக்காக. இப்போது இந்த படம் வந்து ராயனுக்கு ஒரு பெஸ்ட்டு மூவின்ற தேசிய விருது கிடச்சிருக்கிறதுனால தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவை சேர்ந்த எல்லா மாநில சிறுவர் சிறுமிகளும் கூட இந்த படத்தை ஓடிடியில் பார்ப்பாங்க. அப்போது அவங்க பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அவங்கள பார்க்க தூண்டுது இந்த தேசிய விருது. அப்போது வந்து இது அந்த சிறுவர்கள் சிறுமிகள், முக்கியமாக சிறுவர்கள் மனநிலையில் என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்தும்? எனக்கு தெரிஞ்சு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஜெகதீஸ்வரன் சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில். அவர் வந்து பள்ளியில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காரு. அதில் ஆக்சிடெண்ட்டு காட்சிகளும் போடப்பட்டிருக்கு. அந்த ஆக்சிடெண்ட் காட்சிகளை வந்து பிளர் பண்ணியிருக்கிறாரு. அதை பார்த்த மாணவர்கள் ஏன் சார் பிளட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கு இவர் சொன்னாராம், அதில் வந்து நிறைய பிளட்டெல்லாம் இருக்குது, அதனால் பிளட் பண்ணியிருக்கோன்னு சொன்னாராம். இருந்தால் என்ன சார், நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் பிளட் பண்ணாமல் போடுங்கன்னு அந்த பசங்க சொன்னதை கேட்டு நான் வந்து அதிர்ச்சி ஆகிட்டேன் அப்படின்னார். ஏன்னா இந்த மாதிரியான பசங்க மனசில் வந்து வன்முறையை ரசிக்கிற மனோபாவத்தை இன்றைய திரைப்படங்கள் உருவாக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை தான் நானும் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அரசியல் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று இல்லைங்களா? இதில் வந்து பெரிய அரசியல் இருக்குது அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் தங்களுடைய பி டீமாக ஆல்ரெடி விஜயை பிஜேபி கொண்டு வந்துட்டாங்க. தங்களுடைய சி டீமாக அண்ணாமலையவும் களமிறக்கியிருக்கிறாங்க. தங்களுடைய டி டீம், டி ஃபார் தனுஷ் என்று கூட சொல்லலாம், ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆமாம், தங்களுடைய டி டீமாக தனுஷையும் களமிறக்க பிஜேபி திட்டமிட்டிருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சில நாட்களுக்கு முன்னாடி இந்த தேசிய திரைப்பட விருது அறிவிப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் தனுஷுடைய கொடி
புதுசாக இப்போ தான் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆக்கியிருக்கிறாங்க. ஓகே, ஆனால் அது கொடி ஏற்கனவே 15 வருஷமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது இப்போ தான் ட்ரெண்ட் ஆக்க வேண்டிய காரணம் என்ன? ஸோ அவங்க இப்போ தான் ட்ரெண்ட் ஆக்கியிருக்காங்க. தனுஷ் வந்து அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பலமான பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டு இருக்கு. இதை தனுஷ் மறுக்கவே இல்லை. ஒரு ட்விட்டரில் கூட ஒரு மறுப்பு போடலாம், எனக்கு வந்து அரசியல் ஆசை தேவையில்லாதது அப்படின்னு அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் இல்லைங்களா? இதுக்கு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு அவசியமா இல்லை. தன்னை பற்றி வந்து ஒரு தவறான செய்தி வரும்போது அதை மறுப்பது வந்து ஒரு நல்ல குடிமகனின் கடமை. ஒரு நல்ல குடிமகனாக அவர் அதை செஞ்சுருக்கலாம். அவருடைய அப்பா கிட்ட, கஸ்தூரி ராஜா கிட்ட பேட்டி கேட்குறாங்க, உங்கள் மகன் அரசியலுக்கு வருவாரா அப்படின்னு கேட்டாக்கா, அவர் மைண்டில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த தேசிய திரைப்பட விருதுகளில் தனுஷ்காக 2 விருதுகள் கொடுக்கப்பட்டிருப்பதன் பின்னணியில் அரசியல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான பலமான முகாந்திரம் இருக்குது. ஏன்னா விஜயை வந்து ரொம்ப காலத்துக்கு நம்ப முடியாது அப்படின்னு பிஜேபிக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா வந்து அவர் தானே வந்து தனிப்பெரும்பான்மையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அதிமுகவில் வந்து எம்எல்ஏக்களை உருவி கொண்டிருக்கிறார். ஸோ அவர் வந்து தனிப்பெரும்பான்மை பெற்றுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் தயவை தேவையில்லைன்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்கே வந்து பிஜேபியினுடைய செயல் திட்டங்கள், அவங்களுடைய ஐடியாலஜி பிடிக்காத மக்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகம். அதனால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட செல்வாக்க பெறணும்னா பிஜேபியை வந்து கழட்டி விடுறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவர் முடிவெடுத்து இவங்களுடைய செயல் திட்டங்களுக்கு வந்து ஒப்புதல் தராமல் போயிட்டார்னா அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணாமலையும் கொண்டு வராங்க, தனுஷையும் வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக தான். இல்லாட்டி தேவையில்லாமல் தனுஷுக்காக இந்த 2 விருதுகள் இப்போது ஒரே நேரத்தில் அறிவிக்க வேண்டிய காரணம் என்ன? அதுலேயும் வந்து ஒரு குப்பை படம். ஏன்னா 2024 தனுஷுக்கு இந்த 2 படங்கள் மட்டும்தான் வந்துருக்குது. ஸோ தனுஷுக்கு எப்படியாவது விருது கொடுத்து அவரை வளைச்சி போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருக்கு இந்த விருது கொடுத்துருக்குறாங்க என்று யூகிப்பதற்கு நிறையவே இடம் இருக்குது. தனுஷும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கழுத்தில் எப்பவும் கருங்காலி மாலை போட்டுட்ருக்கிறாரு. ஓம் நமச்சிவாயன்ட்டு தான் பேச்சை தொடங்குறாரு. தன்னுடைய கடிதங்கள்லேயும் ஓம் நமச்சிவாய என்று தான் முடிக்கிறாரு. அது அவருடைய பர்சனலான ஒரு விஷயம் இல்லைங்களா சார்? அதுக்காக ஒரு பிஜேபிக்கு போயிடுவாருன்னு சொல்ல முடியும்? இல்லை, அதுக்காக போவார்னு நான் சொல்லலை. நானும் கூட பக்திமான் தான், நானும் கூட முருக பக்தன் தான். ஆனால் வந்து அவங்க தன்னுடைய ஐடியாலஜியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக விஜயை வந்து அவங்க நம்ப முடியாது பிஜேபியால். ஏன்னா வந்து வேற்று மதம் அப்படிங்கிற காரணத்தினால. ஆனால் தங்களுடைய ஐடியாலஜிக்கு ஈஸியாக வளையக்கூடிய நபராக தனுஷை வந்து பிஜேபி நினைக்கலாம். அதுக்கான ஒரு உதாரணமாக இதை சொன்னேன். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி தனுஷ் அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு போட்டியாக களமிறக்கப்படுவாரா என்ன அப்படிங்கிறது கூடிய விரைவில் நீங்கள் சொன்ன மாதிரி தான். இத்தனை நாள் இல்லாமல் ஒரு கொடி வந்து இப்போ திடீர்னு வைரல் ஆகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் கண்டிப்பாக யோசிக்கணும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் இன்னும் தமிழகத்தில் நடக்க போகுது அப்படின்ட்டு. கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாக தெரிவிச்சிங்க. நன்றி சார். நன்றி.